கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்க, இன்னைக்கு ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 3 வசனங்களை படிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய சுவிசேஷம், நற்செய்தி. இந்த வேதத்தில் இந்த சுவிசேஷத்தினுடைய மிகப்பெரிய மையமான பகுதி இதுதான். அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆனால் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் தண்டனைகளையும் தேவன் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் அதை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா சொல்லாமல் சுமந்து தீர்த்தார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய மையப்பகுதி. இதுதான் நற்செய்தி. உலகத்திற்கு பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நற்செய்தி இதுதான். அதை போன வாரத்தில் கரெக்டாக வந்துருச்சு. இது எப்படி எந்த நோக்கத்தில் இந்த செய்தியை நான் எடுத்தேன்னா எனக்கு தெரியல. ஆவியானவரால் தான் நான் அப்படியே வழிநடத்தப்பட்டுருக்கிறேன். கரெக்டாக ரத்தத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். அதனுடைய இரத்தம் எப்படி நமக்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கலந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்படியே இடையில குட் ஃப்ரைடே வந்துச்சு. அப்படியே கரெக்டாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் பெரிய ஞாயிறு வந்துச்சு. அதே செய்தி அப்படியே தொடர்கிறது. அந்த பஸ்கா ஆடு அடித்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து விட்டது. இயேசு பாவ நிவாரண பலியாக இயேசு ரத்தம் சிந்தி விட்டார். இயேசு ரத்தம் சிந்தி விட்டார், பலியாகி விட்டார். ஆமாம், இனி நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப கருத்தாக இருக்கணும். அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போயிடக்கூடாது. அவர் பட்ட பாடுகள் வீணாய் போயிடக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த சுகத்தை, அதில் இருக்கிற அந்த வல்லமையை, அதில் இருக்கிற பலனை, அதில் இருக்கிற அந்த சுவையுள்ள, அந்த ருசியுள்ள, அந்த பலனுள்ள அந்த பானத்தை, அந்த இரத்தத்தை நாம் தான் என்ன செய்யணும்? பருகி பலன் கொள்ள வேண்டும். இல்லையில சொல்லுங்க பார்ப்போம். நாம் தான் பருகி பலன் கொள்ளணும். ஆண்டவரெல்லாம் செஞ்சது செஞ்சிட்டார். நம்ம குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வீட்டில் நல்ல ஆகாரம் செஞ்சு வைக்கிறோம். நம்ம எவ்வளவு தான் அம்மா பார்த்து ருசியாக செய்கிறாங்க, அப்பா வாங்கி கொடுக்குறாங்க, அம்மா செய்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடலன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ருசியாக சாப்பிடல, அப்படியே மோந்து பார்த்துட்டு வைக்கிறது, நாக்கில் தொட்டு பார்த்துட்டு வச்சிட்றாங்க. ருசிக்கலை, சுவைக்கலை, சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதை விட ஒரு பெரிய வருத்தம் இருக்காது குடும்பத்தில். அப்படி தான் தேவனுடைய சபையில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, பால் உண்ணுகிற குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். ரொம்ப வாஞ்சையாக, தாகமாக, பசியாக. ஆமாம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். இப்படி பசியாக இருந்து நீங்கள் தான் உட்கொண்டு பலப்பட வேண்டும் என்று ஆண்டவருக்குள்ளே உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க, பிசாசை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். பிசாசு என்னன்னா, தோற்று போய்விட்டான். அவன் தோற்று போயிட்டான். சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்து விட்டார். நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். பிசாசை தேவன் தோற்கடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். அப்படி இருந்தும் இன்றைக்கு என்ன செய்கிறான்? பிசாசு அவனுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால் இன்னும் கொஞ்ச காலமே இருக்குது என்று அவன் அறிந்து ஜனங்களை அதிகமாய் மோசம் போக்கி கொண்டு இருக்கிறான்.
எதிலே மோசம் போக்குகிறான், நாம் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பிசாசையும் அவனுடைய தந்திரங்களையும் நாம் அறியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சத்தியத்தை ஜனங்களுக்குள்ளே போக விடாதபடி பிசாசு ஒரு தந்திரமான வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ கூட ஒரு பேய் இந்த இடத்துல ஆடி அப்படியே ஆயின்னு கத்தி வந்து கீழே விழுந்தேன்னா யாருமே நான் பேசுகிற வசனத்தை கவனிக்க மாட்டீங்க. உங்கள் மைண்டெல்லாம் டைவெர்ட் ஆகி போயிடும். ஐயோ அது எப்படி கத்திச்சு பார்த்தீங்க, ஐயோ அப்படின்னு அப்படி ஒரு பதட்டம். ஆராதனை முடிவு வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்க. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறான். நான் இந்த எமோஷன்லேருந்து ஜனங்களை வெளியில் கொண்டு வருவதற்கே நான் ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த மாதிரியான எண்ணங்கள்வே ஆராதனைக்குள்ளே வராதபடி நான் தடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி கை வச்சா ஆடுறது, கை வச்சா மயக்கம் வர்றது, கீழே விழுகிறது, அது மாதிரியெல்லாம் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை. ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே போய்கிட்டே இருந்தால் தேவனுடைய சத்தியத்தினுடைய சாரம்சம் பலன் நம்ம அறியாமையே போயிடுவோம். ஆனால் இது அமைதியாக ஒரு ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி குழந்தைய வந்து நீங்கள் சத்தியத்தை கேட்டு கேட்டு அப்படியே போயிட்டு இருங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பலனாக உங்களை மாற்றி விட்டுரும். இது அப்படியே சத்தம் இல்லாமல் உங்களை வல்லமையுள்ள பிள்ளைகளாக இது மாற்றி விட்டுரும். அது எனக்கு தெரியும். ஆனால் அதனால தான் சொல்கிறேன், இதுக்குள்ளே எமோஷனல் இருக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கக்கூடாது. இதை அப்படியே நிதானித்து தெளிவாக தெளிந்த புத்தியில் ஞானத்தில் அறிவில் இதை கவனிக்கணும். சரிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10-11 படி. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழத் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கிறது எப்படி? அதான் இன்னைக்கு பிசாசு என்ன மாதிரி இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொன்னால், பிசாசு இப்போ வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸை கொடுத்துட்ருக்கிறான். ஒரு காண்டம்னேஷன், ஒரு குற்ற மனசாட்சியை தேவ பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக்கிக்கிட்டு ஒரு வீட்டில் அப்பா பிள்ளைங்க எப்படி சந்தோஷமாக வாழ்வாங்கல்ல, அது மாதிரி வாழ விடாதபடி குழந்தைகளுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சியை உண்டாக்கி, குற்ற மனசாட்சியோடு இருக்கிற ஒரு குழந்தை பாருங்கள், பெற்றவங்க கிட்ட என்ன செய்யாது, வராது. அது ஒரு மாதிரி தனிமையாகவே அப்படியே போயிட்டுருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது மாதிரி தான் தேவனுடைய சபையில் ஒரு காண்டம்னேஷன், ஒரு குற்ற மனசாட்சி உள்ள பிள்ளைகளாக தேவனுக்குள்ளே என்னதான் பைபிள் படித்தாலும், என்னதான் உபவாசம் பண்ணினாலும், என்னதான் ஜெபம் பண்ணினாலும் தேவனுடைய சமூகத்தில் நீ இன்னும் குற்றவாளி, நீ இன்னும் பாவம் மன்னிக்கப்படலை, நீ அன்னைக்கு அது செஞ்சிஇல்லை, இன்றைக்கி இது செஞ்சிஇல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒன்று பண்ணிஇல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ணனில்லை, உன்னையெல்லாம் மன்னிச்சிடுவார் அவ்வளவு சீக்கிரம், நீ எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட முடியுமா, தேவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தர் தெரியுமா, அவருக்கு முன்னாடியெல்லாம் நிற்கிறதுக்கு நீ தகுதியே கிடையாது, அப்படி என்று இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் பிசாசு. குற்றம் சுமத்துகிறவன் பிசாசு. இது எங்கே நடக்குது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் மனசாட்சியோடு இந்த பிசாசானவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஆகவே இவனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், இவனை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும், இவனை நீங்கள் வீழ்த்தி விட்டால்தான் நீங்கள் தேவனண்டையில் கிட்டி சேர முடியும். இவனை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொன்னால் அதில் சொல்லியிருக்கிறது 3 விஷயம். ஒன்று ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அதை பற்றின ஒரு தெளிவு. 2வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் வசனம். 3வது நம்முடைய சாட்சி. இந்த 2 காரியத்தை குறித்து தெளிவடைஞ்சு அதை குறித்த சாட்சி, அதற்கு நாங்களே சாட்சிகள், அதை சொல்லணும். போன வாரத்தில் கூட நான் இயேசு உயிர்த்தெழுதலின் நாளில் நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இயேசு உயிரோடு கூட இழந்துட்டார், ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை
நம்புவதற்கு இயேசுவே என்ன செய்தார்? படாத பாடுபட்டார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், படாத பாடுபட்டார். சிலுவையில் பட்ட பாடை விட என்ன செய்யுது பெருசாக இருக்குது. எப்பா நான் உயிரோடு எழுந்துட்டேன் அப்படின்னு என்ன பண்ணி யார் போய் சொன்னாலும் சீசரில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? இயேசு உயிரோடு எழுந்ததை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் அப்படி உள்ளே உட்கார்ந்துருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் இயேசு விடவே இல்லை. எம்மாவூர் சீசர்களுக்கு சந்திக்கும் போது எப்படி சந்தித்தார்? ஒரு வழிபோக்கனை போல சந்தித்து அவங்களோட துக்கத்தை பார்த்து அவர்களோடு கூட வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ணினார். தீர்க்க தரிசன ஆகமங்களில், சங்கீத புஸ்தகங்களில் அவரை குறித்து, ஆகம புஸ்தகங்களில் அவரை குறித்து எழுதியிருக்கிறது எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்து கடைசியில் அவங்க வீட்டில் போய் சாப்பிடும்போது அவர் இயேசு உயிரோடு எழுந்தேன் என்பதை தரிசனமாக காட்டிட்டு மறைஞ்சிட்டார். அப்போது அதே மாதிரி தான் சீசர்களுக்கும் நம்பவே முடியல. அவங்களுக்கு தேச தரிசனமாகி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட கையை காட்டி ஈட்டியால் பாய்ந்த காயங்களை காட்டி தொட்டு பாருங்கள், உங்கள் கைகளை போட்டு பாருங்கள், அப்போவும் நம்ப முடியலையா? கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, என்ன வச்சுருக்கிறீங்க சாப்பிட, அதை வாங்கி அவர் புசிச்சுக்கிட்டு அப்படியே அவர்களுக்கு சாப்பிட்டு கொண்டே என்ன பண்ணாராம்? தீர்க்க தரிசன ஆகமங்களில் என்னை பற்றி எழுதியிருக்கிறவைகள் இவைகள் என்று நான் உங்களுக்கு முன்னையே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க அப்படின்னு அவர்களுக்கு விளக்கி சொன்னார். அதுக்கு பிறகு அவங்க நல்ல பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, இனி எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார். அப்போது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், அவரை பற்றின தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் மெய்யாய் நிறைவேறி முடிந்தன. அடுத்தது அவரை பற்றின அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அவரும் அவருடைய வசனங்கள் எல்லாமே யாருக்காக வந்தது என்றால் என்னை மீட்பதற்காக, உங்களை மீட்பதற்காக, இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் வந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து முழு உலகத்துக்குமான விடுதலையை அவர் கொடுத்து முடித்து விட்டார். இந்த செய்தியை அவர்கள் தெரிஞ்சு கொண்ட பிறகுதான் அவர்கள் புறப்பட்டு போய் அவருக்கு இயேசுவுக்கு சாட்சிகளாய் நின்றார்கள். பயந்து ஒடுங்கி போய் கதவை பூட்டி உட்கார்ந்துருந்தாங்கள்ல, இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வெளியே வந்து சொல்லுகிறார்கள், தைரியமாக சொன்னாங்க, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். அப்போது ஒரு அறிவு வேணும், நமக்கு ஒரு தெளிவு வேணும். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக அறிந்து கொண்டால்தான் அதை நம்முடையதாக்கி கொண்டு விசுவாசித்து அதை உரிமை பாராட்டி அறிக்கை செய்ய முடியும். நாம் அப்படி அறிக்கை செய்து கொண்டிருக்கும்போது அது என்ன செய்யும்? நம்முடையதாக மாறும். அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் உண்டாகும், அப்பொழுது வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது இயேசுவுக்கு சாட்சியாக நீங்கள் நிற்பீர்கள். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரத்தம் சிந்தியாச்சு, அவருடைய வசனம் நிறைவேறிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, உங்கள் சாட்சி, என்னுடைய சாட்சி, நானும் நீங்களும் இயேசு எனக்காக செய்து முடித்தது என்ன என்பதை நான் அறிந்திருந்தால், நீங்கள் அறிந்திருந்தால், நாம் இந்த சத்தியத்துக்கு சாட்சிகளாக மாறுவோம். அப்படி மாறும்போது என்ன நடக்கும்? பிசாசு தோற்கடிக்கப்படுவான். இரவும் பகலும் நம்மேல் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிற பிசாசு தோற்கடிக்கப்படுவான். எதனால் தோற்கடிக்கப்படுவான் என்றால், இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவ்வளோதான் விஷயம். நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்க. அப்போ ஏசாயா 53:4-5-6 அவர் அதுதான் சுவிசேஷத்தினுடைய மையம். இதை பற்றி நான் டாபிக் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இதில் முதலாவது அதில் இருக்கிறது பாவ மன்னிப்பு, ரெண்டாவது சரீர மீட்பு, நோயற்ற வாழ்வு. அப்படியே அதில் இருக்கக்கூடிய சுவிசேஷத்தை உங்களுக்கு நான் அப்படியே ஒன்றா சொல்லிட்டு வருவேன், கவனிச்சுட்டு வாங்க. சோத்திரம். இந்த பாவ மன்னிப்பு, சரீர மீட்பு இது நமக்கு எப்படி உண்டாகிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது பாவத்தை எடுத்துக்கொள்வோம். பாவத்தை வேரோடு பிடுங்கணும், அப்போ தான் பிரச்சனை தீரும். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், ஒரு டாக்டர் அவர் சரீர நோய்க்கும் மனநோய்களுக்கும் மருந்து கொடுத்துட்டு இருந்தார்.
அவர் கண்டுபிடிச்சார், என்னதான் மருந்து கொடுத்தாலும் அது மேலாப்பில் அது இந்த செடி வளருது, அது மேலே இருக்கிறத பிடிங்கி எறிகிறோம், ஆனால் உள்ளே வேர் இருக்குது, திரும்ப திரும்ப என்ன செய்யுது, அந்த செடி வளர்ந்துட்டே தான் இருக்குது, அந்த வியாதி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ முற்றிலும் அதை களைய முடியவில்லை. அப்போது அந்த வியாதியை அழியணும்னா அதனுடைய வேர்லேயே பிடுங்கி வெளியில் போடணும். அப்போ தான் அந்த மனுஷன் சுகமாக இருப்பான். அது மாதிரி தான் எல்லா வியாதிக்கும் எல்லா மனநோய்க்கும் என்ன காரணம் என்றால் பாவம்தான் காரணம் என்பதை அவர் கண்டுபிடித்தார். அப்போ பாவம் பரிகரிக்கப்படணும். பாவம் மேலே பிடுங்கி போடக்கூடாது, உள்ளிருந்து வேறையே பிடுங்கி வெளியே போடணும். பாவத்தின் வேர் பிடுங்கப்பட்டால் தான் இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் நல்லா இருப்பான். அதையே ஆண்டவர் செஞ்சார். அதை குறித்து ஒரு தெளிவு தான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் நான் வேத வசனங்களை கொண்டு பிரசங்க போகிறேன். கொஞ்சம் கவனிங்க. பாவம் என்பது என்ன? பாவம் என்பது என்னன்னா, சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறாரு, அவருக்குரிய மரியாதையை, அவருக்குரிய இடம், முதலிடத்தை எந்த ஒரு மனிதன் அவருக்குரிய இடத்தை, அவருக்குரிய மரியாதையை கொடுக்காமல் வாழ்கிறானோ அவன்தான் பாவம் செய்கிறான். ஆகவே சிருஷ்டிகர்த்தருக்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, சிருஷ்டிகர்த்தருக்கு தன்னுடைய எல்லா கிரியைகளின் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாக வாழ வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமையாகவே செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமாம், நீங்கள் கனம் பண்ணுங்கள். முதலாவது தேவனை கனம் பண்ணுங்கள். இந்த ரெண்டு காரியத்தில் யார் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க பாவத்தில் இருக்கிறார்கள். சங்கீதம் 103 சொல்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. நாம் நாமவே உண்டாக்கி கொண்டு வரவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கினவர் கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் தன்னை உண்டாக்கினவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை கனம் பண்ணணும். சரிங்க. அடுத்தது, பாவம் பற்றி யார் நமக்கு சொல்லுவா? பாவம்னா என்னங்கிறத வேதம் மட்டும்தான் நமக்கு சொல்லிக் எந்த பள்ளிக்கூடத்துலேயோ, எந்த ஸ்கூல்லையோ, காலேஜ்லேயோ, எந்த யூனிவர்சிட்டிலேயோ நமக்கு இந்த பாடம் எடுக்கப்படுவது கிடையாது. அங்கே சயின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், இயற்பியல், வேதியியல்னு எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். ஆனால் பாவம் பற்றின ஒரு சப்ஜெக்ட் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் தேவை தான், அது வேறு. ஆனால் சோத்திரம், மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதிலிருந்து விடுபட, அவனை வாழ வைக்க பாவம் என்கின்ற ஒரு சக்தி மனிதனிடத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டும். நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனால் பாவம் என்கின்ற வேற யாருமே வெளியே எடுத்ததில்லை. அதனால தான் எங்கேயுமே ஊழலற்ற ஆட்சி அமைப்போம்ங்கிறாங்க. எப்படி அமைப்ப? உள்ளே இருக்குதே பாவம், அது வேரோடு பிடுங்கப்பட்டால் தான் ஊழலற்ற ஆட்சி அமையும். அதனால தான் ஆமாம், ஆண்டவர் வரப்போகிறார். ஆமாம், 1000 வருட அரசாட்சி அவரே வந்து பூமியில் ஆளும்போது தான் ஊழலற்ற அரசாட்சி அன்னைக்கு தான் நடக்கும். அது வரைக்கும் ஒரு அரசாட்சி இருக்கும், அது தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கும். அதுவும் தேவனுடைய இந்த சத்தியத்தை, நான் சொல்லும் இந்த சத்தியத்தை யார் அறிந்து இதனுடைய பலனை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில், குடும்பத்திலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பாவத்தை பற்றி வேதம் மட்டும்தான் கூறுகிறது என்று சொன்னேன். ஆமாம், பாவத்தை பற்றி வேதம் கூறுகிறது. பாவம் எப்படி வந்தது, அது என்ன செய்கிறது, அது எப்படிப்பட்ட பயங்கரமான தன்மை உடையது என்பது எல்லாமே வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துரும். அது மாத்திரமில்லை, அதுக்குரிய ரெமிடி, ட்ரீட்மெண்ட்டு, அதையும் வேதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆமாம், இப்போ நம்ம வாசித்தது ஏசாயா 53, 4, 5, 6 அது நற்செய்தி, பாவத்தை வேரோடு பிடுங்கப்பட்ட செய்தி. லேவியராகவும் 17, 11 நாம் அதில் தான் தொடங்கணும். அந்த வார்த்தையில் சொல்கிறது, மனுஷனுடைய பாவ நிவாரணம் செய்வது இரத்தமே என்கின்ற அந்த வசனம். அதை நம்ம தியானித்தோம். சோத்திரம். பாவத்தை சுட்டி காட்டுவதும், அதாவது பாவத்தை டயக்னோஸ் பண்ணி அதை ஆராய்ந்து கண்டுபிடித்து அதை நமக்கு அதனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி காட்டுவதும் வேதம். அதனுடைய ரெமிடி, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், அதை நிவர்த்தி செய்கிறது எப்படி என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் வேதம்தான். அதனால் சபை இல்லாமல், சர்ச்சு இல்லாமல் இந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷனும் விடுதலையாகி வாழவே முடியாது. அதனால் ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஆராதித்து தேவ செய்தியை கேட்டு பலன் பெறுங்கள்.
எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இங்கே பழைய ஏற்பாட்டில் ஆரோன் பிரதான ஆசாரியன். அப்போது அந்த பிரதான ஆசாரியன் ஆரோனை குறித்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவன் பலி செலுத்தும் போது முதலாவது தனக்காக ஒரு பலி செலுத்துகிறான், பிறகு ஜனங்களுக்காக ஒரு பலியை செலுத்துகிறான். அதோடு நின்றதில்லை, நாடோறும் பலி செலுத்துகிறான், ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறான். ஆகவே வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், மிருகங்களுடைய பலியினாலே பாவம் நிவர்த்தி ஆகிறது இல்லை. ஆனாலும் அதெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக தேவன் அதை செய்து கொண்டு வரும்படி தான் சொல்லியிருந்தார். அதெல்லாம் நிழல், நிஜம் வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதையே செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் செய்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இதே வசனத்தில் எபிரேயர் 7:27 வாசிக்கிறோம். ஆனால் இவரோ ஒரே தரம் தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிலுவையில் அவர் சிந்தினபடியினால் பாவம் நிவர்த்தி செய்து முடிந்தது. இவர் தனக்காக பலி செலுத்தலை, ஏனென்றால் அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரை விசாரித்த அந்த நீதிபதி, அந்த பிலாத்து என்ன செய்தான், ஐயோ இவரிடத்தில் ஒரு பாவமும் நான் அறியவில்லையே, நான் எப்படி இவரை கொலை செய்வேன், எப்படி நான் இவரை மரண தண்டனை கொடுப்பேன் என்று தடுமாறுறான், அவன் பயந்து நடுங்கிறான். ஆனால் ஜனங்களோ இவரை கொலை செய்ய மரண தண்டனை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகவே அவர் தனக்காக அவர் பலியாகவில்லை, அவர் நமக்காக பலியானார். அந்த பிரதான ஆசாரியன் ஆரோன் தனக்காக ஒரு பலி செலுத்தி பிறகு ஜனங்களுக்காக. ஆனால் இந்த ஆசாரியர் தனக்காக அல்ல, அவர் முழுக்க அவர் பாவிகளாகிய நமக்காக பலியானார். அதனால தான் அந்த இரத்தத்தை குறித்து பைபிளில் ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்குது. இரத்தத்தை கண்டபடி பயன்படுத்தக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, மனுஷனுடைய இரத்தத்தை சிந்தக்கூடாது. ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை சிந்தும் போதும் அதை தரையில் என்ன செய்ய வேண்டும், சிந்திவிட வேண்டும். நீங்கள் இஷ்டப்படுகிற இடத்துலெல்லாம் கண்ட இடத்துலெல்லாம் பலிபீடத்தை கட்டாதபடிக்கு பலி செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ரத்தத்தை எப்படி பயன்படுத்துவது, ரத்தத்தை குறித்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் படிக்க. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதெப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழைய ஏற்பாடு ஒரு நிழல், அது முந்தின கூடாரம் ஒரு நிழலாட்டமாக இருந்தது, பிந்தின கூடாரம் இரண்டாம் கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்குது. அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். இதுதான் நிஜம். ஏனென்றால் இங்கே நிஜமான இரத்தம், பாவ நிவாரண பலி இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. ஆளை இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீயும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த மீட்பை குறித்து அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, இது நமக்கு உண்டாயிருக்கிற நித்திய மீட்பு. நித்திய மீட்பு ஒரு முறை வாயில் சொல்லி பாருங்கள், நித்திய மீட்பு. நித்திய மீட்புன்னு என்ன அர்த்தம்? என்றென்றைக்குமான மீட்பு. இது ஏதோ பாதியில் கைவிட்டுட்டு போகிற வேலை இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற இந்த மீட்பு நிரந்தரம், நிரந்தரம், நித்தியமாக என்றென்றைக்குமான மீட்பு. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். என்றென்றைக்குமான மீட்பு.
ஒரே பலியினாலே ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி போயிருக்கிறார். சந்தோஷமாக ஒரு அலையில சொல்லிடுங்க பார்ப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து அதிலே சொல்லியிருக்கிறது, இது நித்திய ஆவி. நித்திய ஆவியினாலே அவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே நமக்கு இந்த நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நித்திய ஆவி, நித்திய மீட்பு. இதை நீங்கள் நல்ல மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எல்லாம் பரலோகம் போக மாட்ட, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நீ எல்லாம் ஒன்றுக்குமே யூஸ் இல்லை அப்படி சொல்லி உலகம் நம்மை தீர்க்கிற மாதிரி அவர் நம்ம தீர்க்கிறது இல்லை. கர்த்தர் நமக்கு நித்திய மீட்பு. நித்தியம் வரைக்குமாய் ஒருவரும் நம்மை குற்றம் சுமத்தாதபடிக்கு பிசாசானவன் இரவும் பகலும் குற்றம் சுமத்திடுறான்ல, நித்திய காலமாய் நம்ம மேலே குற்றம் சுமத்தாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறாராம். இதைத்தான் பிசாசு மறைச்சிட்டு என்ன செய்கிறான், நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நீ இதில் இந்த சத்தியத்தை நீ அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது எனக்கு நித்திய மீட்பு, அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் எனக்கு நித்தியமான மீட்பை எனக்கு தந்திருக்கிறார், நித்திய ஆவியினாலே தந்திருக்கிறார். இதை நீங்கள் நல்லா அறிஞ்சு உங்கள் உள்ளத்தில் நல்லா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யாது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஒரு ஆள் சிந்தின ரத்தம் இப்படி அந்த உலகம் முழுவதையும் ரட்சிக்கும். இதை ஆதாம் முதல் இயேசு வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் வர்ற மக்களுக்கு எப்படி அது ரட்சிப்பை தரும்? அதுக்கப்புறம் பிறக்கிறவனுக்கும் தரும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி தரும்? அதுக்கு தான் அது நித்திய மீட்புன்னு சொல்கிறது. நித்திய மீட்புனா என்ன அர்த்தம்னா, கடந்த காலத்தில் பிறந்தவர்கள், நிகழ்காலத்தில் பிறந்தவர்கள், எதிர்காலத்தில் பிறக்கப் போகிறவர்கள், இந்த உலகம் முடியும் வரையிலும், முடியும் போது கூட ஒரு கடைசி ஒரு மனுஷன் பிறப்பான்ல, அவனுக்காகவும் கூட இயேசு மரித்திருக்கிறார். அவனுக்காகவும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுதான் நித்திய மீட்பு. எதனால் செய்தார்? நித்திய ஆவியினாலே செய்திருக்கிறார். அழிவில்லாத ஆவியினாலே. யெகோவா நித்திய ஜீவனை உடையவர், நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். அவன் நித்திய காலமாய் நான் அவனோடு இருப்பேன், அவன் என்னோடு இருப்பான். ஆமென். என்னையும் அவனையும் விட்டு யாராலையும் நீ பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு உறுதியுள்ள ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படித்தோம்னா, ஆதாம் என்கின்ற ஒரு மனுஷனால தான் இந்த உலகத்தில் பாவம் பூமிக்குள்ளே நுழைஞ்சது. அப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமாம். இப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச என்ன செஞ்சது, எல்லா மனுஷன் மேலேயும் பாவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்குது. அதே 14ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ஆதாம் பாவம் செஞ்சான், அது அவனுக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன பாவம் செஞ்சோம்? நாம் பாவமே செய்யலை. பாவம் செய்யாத நம்மையும் அந்த பாவத்தின் வல்லமை ஆண்டு கொண்டது. அதை படிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். சரி, கவனிச்சிங்களா? ஆதாம் பாவம் செஞ்சான், அது அவனை ஆண்டு கொண்டது. ஆனால் அவனுக்கு பின் வந்த சந்ததியாகிய நாம் பாவமே செய்யலை. அந்த பாவத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த ஆதாமுடைய பாவம் நம்மை ஆண்டு கொண்டது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவங்களுக்கு வேலை பொழப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் பாவின்னு சொல்லிட்டு இருப்போம். பாவம் என்பது ஆதாம் முதல் கடைசி ஒரு மனுஷன் வரையிலும் இந்த பாவம் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டு கொண்டு தான் வரும். இந்த பாவம் நீ செஞ்சதனால் இல்லை, இது நம்முடைய முற்பிதா ஆதாம் செஞ்ச மீறுதலின் பாவம் இன்றைக்கி தேவனையும் நம்மையும் விட்டு பிரிக்க வைத்து இன்றைக்கி பிசாசுனுடைய ஒரு ஆளுகைக்குள்ளே இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது, ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. சரிங்க, அதனுடைய ரெமிடி படிங்க 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது.
மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. சோத்திரம். இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவராலே, அந்த ஒரு பலியில் நம்முடைய பாவம் எல்லாமே நீங்கி போகணும்னு சொல்கிறீங்களே, இது எப்படி ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன், நீயும் நானும் பாவமே செய்யலை. அந்த பாவத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஆதாம் செஞ்ச பாவத்தின் சமயத்தில் நாம் அங்கே இல்லை. ஆனால் அந்த ஆதாம் செய்த பாவம் செய்யாத நம்மையெல்லாம் எப்படி ஆண்டு கொண்டதோ, அதே போலவே பாவமே செய்யாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய பலி, நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக ரத்தம் சிந்தி மரித்த அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாவமெல்லாம் வெளியேறப்பட்ட ரத்தம் பாவத்தினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் ஒரு பலி நம்மை விடுதலையாக்கிவிடும். அல்லையா சொல்லுவோமா? ஒரு ரத்தம், அந்த ஒரு பாவம் எல்லா மனுஷனை எப்படி ஆண்டது என்பது உண்மையோ, அதே போல் இந்த கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி மரித்த இந்த இயேசு என்கின்ற ஒருவருடைய பலியினாலே, அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, நாம் பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆளுவோம், நீதி செய்கிறவாய் ஆளுவோம் என்பது உண்மை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளாக ஆளுகை செய்கிறவர்களாக எழும்புவோம். ஆகவே அது எப்படி பாவத்தில் வீழ்த்திருச்சோ, அப்போ சோத்திரம், அது உண்மையானால் இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பாவமில்லாமல் வாழ வைக்க இது நித்தியமாய் நித்திய மீட்பை நித்திய ஆவியினாலே நமக்கு உண்டாக்க வல்லமை உள்ளது. இதை விசுவாசித்தால் நமக்கு போதுமானது. கவனிச்சுட்டே வாங்க. பாருங்க, 2025 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் இயேசு என்று ஒருவர் வந்தார். அவர் பழுதற்ற பலி என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசாரித்த பிலாத்து ஒரு குற்றத்தையும் அறியவில்லை என்று அந்த நாளிலே அவன் திகைத்து நின்றான். அவர் சாக வேண்டிய அவசியமே இல்லையே என்று அவரை விடுவிக்க அவன் ஆசையாக இருந்தான். ஆனாலும் அவர் சாகும்படி அவனும் சேர்ந்து எழுத வேண்டிய கட்டாயம் அவனுக்கும் உண்டாகி அவரை கொலைக்கு ஒப்பு கொடுத்தான். சாகவே அவசியமில்லாத ஒருவர் இந்த உலகத்திலே ஒருவர் பரிதாபமாக மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டார். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி துடிதுடித்து கொடூரமாய் கொலை செய்யப்பட்டு மரித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாவி ஒருவன் அடிக்கப்படுகிறான், கொலை செய்யப்படுகிறான் என்று சொன்னால் கூட நாம் அதை கண்டுக்காமல் போயிடலாம். ஆனால் ஒரு துளி பாவம் கூட செய்யாத பழுதற்ற ஒரு சுத்தமான பரிசுத்த இரத்தம், தேவனுடைய இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டிருக்குமானால், அது கொடூரமாக அடிக்கப்பட்டு அது கொலை செய்யப்பட்டிருக்குமே ஆனால் அவர் சாகவே வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் அவர் செத்திருப்பாரே ஆனால் நீயும் நானும் அவரை கவனிக்க வேண்டியது அவசியம். உலகம் திரும்பி பார்க்கணும். உலகம் அந்த சிலுவை அண்டையிலே வந்து ஆகணும். இங்கே ஏதோ ஒரு புதுமையான ஒரு காரியம் நடந்திருக்கிறது, இதை நாம் கவனிக்க வேண்டும் என்று எவன் அந்த சிலுவை அண்டையில் திரும்பி பார்க்கிறானோ, அதை உற்று நோக்குகிறானோ, கவனிக்கிறானோ, அவனுக்குத்தான் இந்த நித்திய மீட்பு கிடைக்கும். அவனுக்குத்தான் நித்திய மீட்பு கிடைக்கும். ஆகவே இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும். ஏசாயா 53:4 சொல்லியிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்த இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 10:14 வாசிக்கலாம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் தேவனண்டையில் இப்படி அவரை திரும்பி பார்த்து அவரை உற்று நோக்கி கிட்ட வருகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறதற்காக வருகிறார்கள். நீயும் நானும் இந்த திருச்சபைக்கு ஏன் வருகிறோம்? நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது, உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர் என்று எழுதியிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் விட்டுட்டேன்.
கொஞ்சம் ஏதோ நீ பண்ணின தப்புக்குரிய பாவத்துக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. பர்ஃபெக்ட், சுத்தம், பரிபூர்ணமாக அவர் நமக்காக பாவ நிவாரணம் செய்து முடித்து விட்டார். அல்லையிலே சொல்லுவோமா? இனி உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, அதை செய்யணும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுலாம் இயேசு விட்டு வைக்கவே இல்லை. பரிபூர்ணமாய் பர்ஃபெக்டாக அத்தனையும் நமக்கு பரிபூர்ணமான பாவ நிவாரணத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அதை அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு தவறான எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் நமக்கு பரிபூர்ணம் என்பது, பூரணம் என்பதெல்லாம் கிடையாதுங்க. நல்வாழ்வு, பூர்ணமான நல்ல வாழ்க்கை, பூர்ணமான பாவமில்லா வாழ்க்கை, அதெல்லாம் நமக்கு இங்கே நினச்சி பார்த்தா கூட நடக்காதுங்க, அதெல்லாம் கிடைக்காதுங்க. இயேசு வரப்போகிறாரு, அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். சரி, சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறியா? அது தெரியாதே. அப்போ அதுலேயும் குற்ற உணர்ச்சி இருக்குது. அவர் வந்தால் உன்னை எடுத்துக்குவாரா? உறுதியாக சொல்ல முடியல. அது தேவ கிருபை தாங்க அப்படிங்கிறான், ஒத்துக்க முடியல. அப்போது என்னதான் வழி? செத்தா பரலோகத்துக்கு போனால் அங்கே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அங்கே தான் கிடைக்கும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை குறித்து சொல்கிறாரு, அவள் கல்யாண வயசு வந்துடுச்சு, ஆனால் என் பிள்ளை கல்யாணம் வேண்டாங்கிறா பாஸ்டர். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் பொல்லாதது, பாவம் நிறைஞ்ச உலகம்ப்பா, கல்யாணம் வேண்டாம், பாவ சந்ததிகளை உருவாக்கிட்டு இருக்கவும் வேண்டாம், நான் இயேசு வந்தால் நான் பரலோகம் போக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ரொம்ப நாள் வாழ விரும்பலை, பரலோகத்துக்கு போக நான் விரும்புகிறேன்னு சொல்கிறான். நீண்ட ஆயுள் பெற்று வாழணும் அப்படின்னு சொன்னால் வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் சீக்கிரம் சாகத்தான் நான் விரும்புகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறா. பூமியில் ஆசீர்வாதம் பற்றி பேசுனா வேண்டாம், அதெல்லாம் நம்மளை பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும், வேண்டாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறா. வாழ விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாய் சாக விரும்புகிறேன், செத்தாதான் நல்வாழ்வு, பரலோகத்துக்கு போனால் தான் பூரணமான வாழ்க்கை. இந்த பூமியில் உபத்திரவங்கள், பாடுகள் எது வேணால் இருக்கலாம், ஆனால் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளாகி உங்களை நான் எல்லாவற்றின்று விடுவிப்பேன்னு தான் சொல்கிறார். பூமி முழுவதும் உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும், ஆனால் அவை நடுவில் என் பிள்ளைகளாகி உங்களை நான் விடுவித்து காப்பாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பரிபூரணம். அந்த பரிபூர்ணமான தேவ வல்லமை நமக்கு செய்கிறது என்னென்றால், உலகம் இருளில் தான் கிடக்கும், உலகம் பொல்லாங்கலுக்குள்ளே கிடக்கும். ஆனால் அந்த பொல்லாங்கான உலகத்தில் தேவ ராஜ்யமாக நீங்கள் வாழும்போது உங்களுக்குள்ளே நான் இருந்து உங்களுக்கு பரிபூர்ணமான பாவ மன்னிப்பையும், பரிபூர்ணமான சுகத்தையும், பரிபூர்ணமான செல்வத்தையும், பரிபூர்ணமான சமாதானத்தையும் உங்களுக்குள்ளே கொடுத்து உங்களை வாழ வைப்பேன். அல்லேலூயா. இதுதான் பரிபூர்ணம். அப்போ ஸ்தோத்திரம். அங்கே போய் பரிபூர்ணமாக வாழ்ந்து என்ன பண்ணுறது? அங்கே பிசாசாக இருக்கிறான், அங்கே நமக்கு தேவை. இங்கே தான் அவருடைய பரிபூர்ணம் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இங்கே தான் நமக்கு தேவை. பரலோகத்தில் பிசாசே கிடையாது, அங்கே போனாவே அங்கே எங்கேயுமே பாவமே இல்லை, ஜாலி தான். ஆனால் இங்கே தான் பிசாசை எதிர்க்க மேற்கொள்ள அவருடைய ரத்தம், பாவ மன்னிப்பு, பாவ நிவாரணம், அதை பெற்று நாம் அதை அறிக்கையிட்டு அதை உரிமை பாராட்டி பிசாசை எதிர்த்து மேற்கொண்டு இந்த உலகத்தில் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். அதான் இந்த பரிபூர்ணம். பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன், நீ அதை பெற்று எடுத்து நீ அதில் வாழு என்று தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, இந்த உலகத்தில் நீ செத்து நல்ல வாழ்வு இல்லைப்பா, உனக்காக ஒருத்தர் செத்து இருக்கிறாரு, அவர் சாகவே வேண்டிய அவசியம் இல்லை, உனக்காக அவர் செத்து இருக்கிறாரு. ஒரே ஒரு காரணம், நீ நல்வாழ்வு அடைய வேண்டும், உனக்கு ஒரு புது வாழ்வை அவர் கொடுக்க வேண்டும், அதற்காகவே அவர் செத்து இருக்கிறார். நீ ஏன் சாகணும்னு வேண்டிகிட்டு கிடக்கிற? நீ ஏன் ஜனங்களை சாகடிக்கிறதுக்கு நீ ஏன் போதனை பண்ணிட்டு கிடக்கிறேன்னு ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ என் மனசு மாறிச்சு. அதுதான் உண்மை தேவ பிள்ளைகளே. ஆமாம், பரலோக ராஜ்யத்தில் உம்முடைய சித்தம் நடைபெறுவது போல பூமியிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவ ராஜ்யமாக நீ நானும் வாழணும். அதற்கு தான் இந்த பாவ நிவாரணம், பரிபூரணம், பர்ஃபெக்டான காரியம் அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம சாவு வேணுங்கிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கையா பூரணம்? பூரணமாக நீ வாழணுங்கிறது தான். பரிபூர்ணமான ரட்சிப்பை உனக்கு கொடுத்துட்டு கூடவே என்ன செய்கிறேன், உனக்கு பரிபூர்ணமான தீர்க்காயுசையும்
கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரு. பூரணமான ஆயுசு கொடுத்து என்னைய அப்படியே கைமா போடுறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர். அப்படி இல்லை. முதல்ல அது பூரண ரட்சிப்பு, பர்ஃபெக்டான ரட்சிப்பு. அதை அவர் நீ நல்லா உணர்ந்துக்கிட்டா தான் நிச்சயம் வரைக்குமான இந்த உலகத்திலேயே நீ தேவராஜ்யத்தை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம், தேவனால் உண்டாகிற ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேவன் உனக்கு கொடுத்துட்டு தான் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் தேவன் நீண்ட ஆயுளை கொடுக்கிறார், பூரண ஆயுசை கொடுக்கிறார். அதெல்லாம் நமக்கு ஒரு முன்ருசி. இங்கேயே நம்ம அந்த தேவராஜ்யம் என்னங்கிறத நம்ம நடத்தி காட்டணும், அனுபவித்து காட்டணும். பிறகு பரலோகம் போகும்போது அங்கே ஜாலி அழியிலே சொல்லுவோமா, அங்கே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் அங்கே போய் அனுபவிப்போம். இங்கேயே நாம் அதை எடுத்துக்கொள்ளணும். அதுக்காகத்தான் கர்த்தர் அதை நமக்கு இங்கே கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு நாம் என்ன செய்யணும் என்றால், சரியானபடி தேவனுடைய அந்த பரிபூர்ண பர்ஃபெக்டாக அவர் நமக்கு கொடுத்துருக்கிற பாவ நிவாரண ரட்சிப்பை, நித்திய மீட்பை நமக்கு நல்லா கவனித்து அதை சத்தியத்தை உள்வாங்கி கொண்டு அதை அறிவு பெற்று அது தெளிவு பெற்று, ஆமாம் இங்கேயே எனக்கு அது வந்துருச்சு அப்படிங்கிற தெளிவு அடைஞ்சிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, அதை உரிமை பாராட்டணும், அதை வாயில் அறிக்கை பண்ணணும். பிசாசே இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் நித்திய மீட்பை பெற்றிருக்கிறேன், ஆமாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண ஜீவன் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிக்கை பண்ணி பிசாசை வெட்கப்படுத்தணும். எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது என்ன என்றால் பாவம்தான். அந்த பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது, சிலுவையில் அது தீர்க்கப்பட்டு விட்டது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தினுடைய மையம் தான் ஏசாயா 53:4-5-6. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். உங்கள் கையில் இருக்குதுல்ல பைபிள், இந்த பைபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 66 புஸ்தகம் அதில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 26. இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்த பைபிள் 66 புஸ்தகங்களை கொண்டது. இந்த ஏசாயா அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 66 அதிகாரங்கள் இருக்கும். இந்த 66 அதிகாரத்தையும் வேத வல்லுநர்கள் எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா, 39 அதிகாரம் பழைய ஏற்பாடாகவும் அதில் 27 அதிகாரம் புதிய ஏற்பாடாகவும் அதை பிரிச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு புதிய ஏற்பாடு என்று அதை சொல்லுகிறார்கள். சரிங்க, இந்த புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிற ஏசாயாவில் இருக்கிற அந்த 27 அதிகாரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் 9 அதிகாரமாக 3ஆக பிரிக்கணும். 9, 27 அப்படி பிரிக்கும்போது 40லிருந்து 48 வரைக்கும் ஒரு பகுதி, 49லிருந்து 57 வரைக்கும் இன்னொரு பகுதி, 58லிருந்து 66 வரைக்கும் ஒரு பகுதி. அவ 3 பகுதியாக பிரித்தாச்சு. இந்த 3 பகுதிக்குள்ளே இருந்தும் நடுப்பகுதியை பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்தால் எந்த பகுதி வரும்? 49 to 57. இந்த 49 to 57 அதிகாரத்துக்குள்ளே நடுவில் இருக்கிறது தான் இந்த 53ஆம் அதிகாரம். 53ஆம் அதிகாரம் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைப்பாடு, மரணம், அது நம்முடைய ரட்சிப்பை பற்றி சொல்லுவது இந்த அதிகாரம்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கும்போது இந்த அதிகாரம் எங்கே தொடங்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்தே தொடங்குது. 52:12 இது எடுத்துருக்கணும். அது ஒன்று தான் ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்குது. அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளும்போது ஏசாயா 53:12 வசனம், 52 இருந்து ஒரு 3 வசனம், அப்போ மொத்தம் 15 வசனங்கள் நம்முடைய ரட்சிப்புக்கான சுவிசேஷ மைய புஸ்தகம். இந்த 15 வசனத்துலேயும் அதை 5 பிரிக்கணும். 3 வசனமாக பிரித்தா 3 15 பிரிஞ்சிடும் இல்லை, அப்படி பிரிக்கணும். அப்போ 52 12லிருந்து 15 வரைக்கும், 51 1லிருந்து 3 வரைக்கும், 53 4லிருந்து 5 வரைக்கும், அப்புறம் 53 7லிருந்து 9 வரைக்கும், 53 10லிருந்து 12 வரைக்கும், மொத்தம் 15 வசனம் பிரித்தாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு மையப்பகுதியை கண்டுபிடிக்கணும். அந்த மையப்பகுதி எதுன்னு சொன்னால் ஏசாயா 53:4-5-6. இப்போ படிங்க அதையே மறுபடியும். ஏசாயா 4:5-6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்குகிற ஒரு நற்செய்தி புஸ்தகம் இதுதான். நற்செய்தி வசனங்கள் இதுதான்.
கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னே தெரில. இது தெய்வாதீனமாக இருக்கிறது. இது மிகவும் அதிசயமாக இருக்குது. வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ச்சி பார்த்துட்டு எல்லாருமே மெய்சிலிர்த்து போய் சொல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். வேதாகமத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மைய பகுதியில் தேவனுடைய இந்த சுவிசேஷ புஸ்தகம், சுவிசேஷ வார்த்தைகள் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். தொடங்கும் போதே சொல்கிறாரு மெய்யாகவே. ஏன்னு சொன்னால் பின்னாட்டில் வர்றவங்க இதை பொய்ன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் மெய்யாகவே. சொல்லுங்க பார்ப்போம். மெய்யாகவே. இதில் தான் நான் உங்களுக்கு சத்திய சொல்ல போகிறேன். இதில் இயேசுவின் ரத்தத்தை பற்றி இன்றைக்கி சர்ச்சில் எல்லாம் பேசுகிறது எல்லாமே மாறி போச்சு. அவருடைய வல்லமை, அவருடைய கரம், அவருடைய அன்பு, அதில் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த சிலுவை பாடு, துக்கம் நிறைந்த, வலி நிறைந்த அந்த சிலுவை, அதில் தான் மெய்யாகவே மனிதனுடைய ரட்சிப்பு இருக்குது. அதை நாம் கவனிக்கலைன்னா நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை முதல்ல புரிந்து கொள்வோம். 2வது வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கத்தை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் வழிதப்பி திரிந்து, ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அந்த ஜனங்க அப்படியே வழிதப்பி திரிகிறார்கள். அப்படி திரிகிறார்கள். நல்ல மேய்ப்பன் யாருங்க? நானே நல்ல மேய்ப்பன். இயேசுதான் யாருங்க? நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் அண்டையில் ஜனங்களை வழி நடத்துவதற்கு, அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை இவர்தான் நல்ல மேய்ப்பன் என்று என் அண்டையிலே வழி நடத்துவதற்கு அறுப்புக்கு ஆட்களை அனுப்புங்கள். அந்த மக்களை இயேசு வண்டியில் திருப்புறதற்கான ஊழியக்காரர்கள் வேணும். இன்றைக்கி ஊழியக்காரங்க போனாலும் இயேசு வண்டியில் திருப்புறதில்லை, தங்ககிட்ட தான் வச்சுக்கிறாங்க. தங்ககிட்ட ஒரு மேஜிக் அப்படி ஏதாவது பண்ணி என்ன செய்கிறாங்க? மக்களை தங்கள்கிட்ட பிடிச்சி வச்சுக்க பார்க்குறாங்க. ஆனால் இயேசு வண்டையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிகிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அவர் உண்டு பண்ணுகிறது இந்த வசனத்தில் தான். இது என் பலன், என்னுடைய சக்தி, என் சாமர்த்தியம், என் கைபலன், என்னுடைய சம்பாத்தியம், எனக்கு எல்லாமே இருக்குது. நீ எதுக்கு கடவுளே? நீ எனக்கு எதுக்கு? நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளை புறமாக்கி விட்டு அவனவன் தன் வழியிலே போகிறான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். படிங்க, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10 படிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாயிருப்பேன். சரி, காயின் செய்த பாவம் என்ன? கொலை. தன் சகோதரனை கொலை செய்தான். அந்த பாவத்தினுடைய பலன் என்ன? விளைவு என்ன? நீ எடுக்கப்பட்ட இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். 1. 2வது, நீ செய்கின்ற வேலை, அவனுடைய வேலை என்னது? விவசாய வேலை செஞ்சிட்டு இருந்தான். நீ கையிட்டு செய்கிற வேலையில் பூமி தன் பலனை நீ உனக்கு கொடுக்காது. அப்புறம் அடுத்தது, நீ எடுக்கப்பட்ட இந்த பூமியில் நீ அலைந்து திரிவாய், நிலையற்றவனாய் இருப்பாய், அலைந்து திரிவாய். இங்கே போகிறது நிற்கிறது, அங்கே போய் நிற்கிறது, அங்கே உட்கார்றது, இங்கே உட்கார்றது, அவள் வீட்டில் போய் கொஞ்ச நேரம், இவள் வீட்டில் கொஞ்ச நேரம், எங்கே போய் நின்னாலும் தனிமை, ஒரு வேதனை, யாருமே எனக்கு இல்லை, நிலையற்று இருக்கிற ஒரு வாழ்க்கை. பாருங்கள், இதுதான் அன்பில்லாத ஒரு வாழ்க்கை. ஐயோ, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் தூரம் விலகி போகிறேனே, எனக்கு இட்ட தண்டனை மிகவும் பெரியது ஐயா, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். அதுதான் அன்னைக்கு ஆதாம் பாவம் செய்யும் போதும் அதே தான் நடந்துச்சு. நீ எடுக்கப்பட்ட இந்த மண்ணிலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்துவாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப மட்டும்
நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்தும் என்று சொன்னார். கடினமான ஒரு வாழ்க்கை, அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை, தேவனற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பிரதர்? எங்கே வந்திருக்கிறீங்க? சும்மா வந்திருக்கிறேன் ஐயா. சும்மா ஐயா. சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் இருக்கிறேன் ஐயா. சும்மா என்ன? சும்மா எங்கே இருக்கிறோம்? என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியல. ஒருவன் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை இதே தான். நானுமே 24 வயசு வரைக்கும் நான் ரட்சிக்கப்படலை. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து கரையேறின பிறகு தான் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஒரு பிடிப்பு எனக்கு வந்துச்சு. நான் ஏன் பிறந்தேன், எங்கே போகிறேன், என்ன இனிமேல் நான் என்ன செய்யணும், எல்லாமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அது மறுபிறப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறுபடியும் பிறக்கும்போது, நான் ஞானசானம் எடுக்கும்போது, தேவனுடைய பிள்ளையாய் மாறும்போது, அது இப்போ தான் எனக்கு எல்லாமே விளங்குச்சு. அது வரைக்கும் என்ன செய்யலை, நான் நிலையற்றவனாய் தான் நான் அலைந்து கொண்டு இருந்தேன். இப்போ படிங்க அந்த ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆமென். என்ன செஞ்சாருங்க? கர்த்தரோ நம்ம எல்லாருடைய பாவத்தையும் யார் மேலே விழப்பண்ணாராம்? அவர் மேல் விழப்பண்ணினார். போன வாரத்தில் தியானிச்சோம்ல, அவர் மேல் விழப்பண்ணினார். அதுதான் அவ்வளவு பெரிய பாடு. கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த வருஷத்தில் இந்த செய்தி எடுக்கும்போது அவருடைய பாடுகள், துக்கங்களை நாம் அனுசரிக்கிற நாட்டில் அவ்வளோ பெரிய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவை மரத்தில். ஆமாம், தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, அலைந்து திரிகிற நிலையற்ற ஒரு வாழ்க்கை, சாபமான ஒரு வாழ்க்கை. ஆமாம், இந்த உலகத்தில் தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவனுடைய பாவத்தையும், அது பாவம்தான் அப்படி செய்து, பாவம் அவனை தள்ளி விட்டது, புறம்பாக்கி விட்டது. பாவம் அவனை மீண்டும் அவனுடைய ரட்சிப்பதற்காக அந்த அலைச்சல்கள், அந்த வீணாய் திரிகிற அந்த வாழ்க்கை, ஆடுகளைப் போல அவனவன் தன் வழியிலே போய் கொண்டிருந்தோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் எடுத்து இயேசுவின் மேல் வைத்து அவரை நொறுக்கினார். அவர் மேல் அது விழுந்தது. இயேசுவின் மேல் அந்த பாவம் விழுந்தது. இயேசு அதை சுமந்து தீர்த்து விட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அன்றைக்கு கதறினார். அந்தோடு எல்லா பாவமும் அன்றைக்கு முடிந்தது. இன்றைக்கு நம்ம எல்லாம் அவருடையவர்களாக மாற்றிக்கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளை, இதுதான் நமக்கு ஆண்டவர்களால் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங். நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை அண்டையில் வர்றது எல்லாமே ஒரு ஒன்வே மாதிரி. அவர் மேலே நம்முடைய பாவத்தை, அவர் மேலே நம்முடைய அக்கிரமத்தை, அவர் மேலே கடன் பிரச்சனை, அவர் மேலே நம்முடைய பசியை, பட்னியை, நம்முடைய அவமானத்தை, நம்முடைய நிந்தைகளை அப்படியே தூக்கி அவர் மேலே போட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறது. இது ஒன்வே இல்லை. இது எல்லாமே அங்கே மட்டும் கொடுக்கறது இல்லை. அங்கே இருக்கிறதே நம்ம வாங்கணும். அங்கே இருக்கிறதே நாம் என்ன செய்யணும்? வாங்கணும். அது அங்கே இருக்குது. அதை படிங்க, 5ஆம் வசனத்தில் படிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமாம், பாருங்க, அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவரிடத்துலேருந்து நமக்கு என்ன வருதாமா? அவரிடத்துலேருந்து சமாதானம் நமக்கு வருகிறது. இந்த துக்கமெல்லாம், பாடுகளெல்லாம் அவரிடத்திலே போகுது, நம்முடைய மீறுதலெல்லாம் அவரிடத்திலே போகுது. ஆனால் அவரிடத்திலிருந்து என்ன வருதுங்க? சமாதானம் நமக்கு வருகிறது. அது வேண்டாமா உங்களுக்கு? அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகமும் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாவத்தில் வாழ்கிற தேவ பிள்ளையே, பாவத்திலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை தேவன் நித்திய மீட்பை நித்திய ஆவியினாலே உனக்கு தந்திருக்கிறார். அது பூரணமானது, பர்ஃபெக்டானது. அதில் எந்த ஒரு மாறுதலும் குறைவுமே இல்லை. அவர் எல்லாம் முடித்து வச்சுட்டாரு. உனக்கு எனக்கும் தான் அறிவு தான் இல்லை, அதை எடுத்து அனுபவிக்கிறதுக்கான அறிவு இல்லை. உபவாசம் பண்ணுவோம், முழங்கால நிற்போம், அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனால் அந்த சத்தியத்தை அறிவு இருக்கிறது மட்டும் என்ன கிடையாது, அறிவில்லை. சத்தியம் உள்ளே வரணுங்க, சத்தியம் வரணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இரவும் பகலும் இந்த வேதத்தில் நான் தியானமாக கிடக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறார்.
ஒரு சத்தியத்தை வந்து இந்த மண்டைக்குள்ளே ஏற்றி அது உள்ளே போய் கரெக்டாக உட்கார வைக்கிறதுக்குள்ளே என்னால் முடியவே இல்லை. அது கரெக்டாக அது செட்டாக வரைக்கும் நான் தடுமாறுகிறேன், போராடுகிறேன். முந்தாள் நாள் நைட்டெல்லாம் கூட எந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன். 2:30 மணிக்கு வெளியில் வந்து அப்படியே வராண்டாவில் உலாத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே உடம்பெல்லாம் வேக்குது. அந்த சத்தியம் கரெக்டாக ஃபிட்டாக வரைக்கும் அதுதாங்க ஜெபம் பண்ணுறது. ஜெபம்ங்கிறது போய் உட்கார்றது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்மேன் ஓடி ஜெயிக்கிறதுக்கு போகிறான்ல, அவன் ஒரு நாள் தான் ஓடுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி பல நாள் அவன் என்ன செய்வான், கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அது மாதிரி தான் நீங்கள் நிறைய நேரம் தியானிக்கணும், மணிக்கணக்காக தியானிக்கணும். ஆனால் ஜெபம் என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் தான். சத்தியம் கரெக்டாக வந்துருச்சுன்னா ஜெபம் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆனால் சத்தியத்தில் ஆழமாக இல்லாதவங்க என்ன செய்வாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லி ஜெபம்ங்கிற பேரில் வளரிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒன்றுமே பிரயோசனம் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், சத்தியத்துக்கு செவி கொடுங்க. அப்பொழுது இரவும் பகல் உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிற பிசாசு ஓடியே போய்விடுவான். இதை கவனிங்க பாருங்கள். அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார், அதனால் நமக்கு என்ன கிடைச்சிது, மன்னிப்பு கிடைச்சிது. சொல்லுங்கள், அவர் தண்டிக்கப்பட்டார், எனக்கு மன்னிப்பு கிடைத்தது. அவர் காயப்பட்டார், நான் சுகமானேன். நானே சொல்லிடுறேன், பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நான் நீதிமான் ஆனேன். எனக்காக அவர் சாபமானார், சாபமாக இருந்த நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். எனக்காக அவர் தரித்திரர் ஆனார், ஆகவே தரித்திரனான நான் அவரால் ஐஸ்வர்யவான் ஆனேன். ஆமேன். அவருக்கு பிதா முகத்தை மறைத்தார். அவருக்கு மறைத்ததினாலே இன்றைக்கு எனக்கு பிதா தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆமேன். இதில் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும், பேசணும். இப்படி பேசும்போது குறுக்கால பிசாசு வரமாட்டான். பிசாசு என்ன செய்கிறவன், அவன் இரவும் பகலும் தம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சுமத்துகிறவன். தள்ளப்பட்டு போனான். எதனால் அவன் தள்ளப்படுவான், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பற்றின அறிவு, கிறிஸ்துவை குறித்து அவர் பாடு மரணங்களை அடைந்து நமக்கு என்ன தருவார் என்பதை குறித்த வேத வசனத்தை குறித்த அறிவு, ரெண்டையும் குறித்த நல்ல தெளிவான அறிவு பெற்ற பிறகு நமக்கு உண்டாகிற ஒரு சாட்சி, கிறிஸ்துவின் சாட்சியாய் நாம் எழும்பும்போது, அதை சாட்சியாய் நாம் அறிவிக்கும் போது தான் பிசாசு தள்ளப்பட்டு போவான். வாங்க, அடுத்த வாரம் வாங்க, நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் வந்து ஒரே நாள்லேயும் உங்களுக்கு அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யும். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை லேசாக கிறிஸ்தவ வாழ்க்கை லேசாக இருக்கும். கிறிஸ்து உங்களை தூக்கி சுமப்பதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.